பயங்கரமான ஒரு ஈகோ பேட்டில் அப்படிங்கிறது இப்போ நிவினுக்கும் விஜய்க்கும் இடையில் நடந்துகிட்டு இருக்குங்கிறத எல்லாம் தெளிவாக பார்க்க முடியுது. ரெண்டு பேருமே வந்து அப்படியே ஒரு எனக்கு தான்டா காவேரி அப்படிங்கிற ஒரு டோன்லையும், நீ யாரா நீ இருக்கிறா இங்கே இருக்க அப்படிங்கிற டோனில் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதனோடலாம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வேறு வந்து திருப்பி வந்து கேட்டுட்ருக்காரு, என்ன தாங்க பிரச்சனை, எதனால நீங்கள் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க அக்கா சொன்ன வார்த்தையை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு, இல்லை ஐஏஎஸ் பரீட்சை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அந்த ப்ரெஷரால் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, உங்கள் அக்கா சொல்கிறது அப்படியே நூல் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கியாமா, சரி உன்னை யார் வந்து இங்கே அட்மிட் பண்ணா, நிவின் யாரோ ஒருத்தவங்க பேர் போட்டிருக்காங்களே, அவர் யார், அவர் எப்படி உங்களுக்கு பழக்கம், அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, நான் தான் நிவினுங்கிறாரு. நிவின் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு விஜய்க்கு ஏதோ இந்த நிவின் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் வந்திருப்பார், வந்த சமயத்தை எதேச்சியாக பார்த்தோன்னே டக்குன்னு தூக்கிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணியிருப்பார், அவசரமாக காரை ஓட்டிகிட்டு வந்து, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு சமாளிக்கிறார். உடனே அவரை கேட்டால் அவர் பதில் சொல்லிட்டுங்க, நீங்கள் ஏன் பதில் சொல்கிறீங்கன்னா, இல்லை திருப்பி நீங்கள் கேட்குற விதம், கேட்குற டோன் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஏதோ அந்த பொண்ணை வேறு மாதிரி குறை சொல்கிற மாதிரி இருக்குது, இப்படி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதனால அந்த பொண்ணு ஏதாச்சும் திருப்பி உங்கள் பேரை வச்சு சூசைட் பண்ணிக்க போகுதுன்ட்டார் இவர். உடனே என்ன சொல்கிறப்பா நீ அப்படின்னு ஒரு கேட்டுட்டு இருக்கும்போதே, வாங்க சார் வெளியே போய் பேசலான்னு போலீஸ் ஆஃபீஸரை வெளில கூட்டு போயிட்டு அவர்கிட்ட என்னென்னவோ பேசுகிறார். ரொம்ப நேரம் பேச நடுவில் வந்து என்னடா இது, இவர் எதுக்கு இவ்வளோ தூரம் உரிமையாக பேசிகிட்டு இருக்காருன்னு காவேரிக்கு என்ன ஷாக்காக இருக்குது. காவேரி என்ன பண்ணுறாங்க, சரி ஓகேன்னு நான் கொடுன்னு கிளம்பி வந்து இப்படி நிவின் கிட்டக்க போய் நிற்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, இவன்ட்டு வந்து நம்ம பொண்டாட்டியை காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருக்கே அப்படின்னு விஜய் மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு நிற்க வச்சு கூடயே வந்து கையை பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த இவர்கிட்ட பேசி, நான் தான் வந்து இவங்க ஹஸ்பண்டு, அவங்க என் மச்சினச்சியை பற்றி எனக்கு தெரியாதா அப்படி இப்படிலாம் பேசி, இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன், நீங்கள் கம்பெனிக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்டை கொடுத்துட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு குட்டி லஞ்சம் கொடுத்த மாதிரி எதையோ பண்ணி அவரை வந்து சமாளித்து அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போன்னு பார்த்து இவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா கால் பண்ணி, சாரதா வந்து கண்டிப்பாக காவேரிகிட்ட எங்கே யமுனையாச்சும் அனுப்பிவிடு, நீ இருக்கா ஓகே, உன் புருஷனோட எதுக்கு யமுனா அங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்க, டக்குன்னு இவனுக்கு என்ன சொல்கிறது சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது ஃபோனை வாங்கிடுறாரு விஜய். வாங்கிட்டு யமுனா எங்கள் கூட தான் இருக்கா, யமுனாவுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து நிறைய இப்போ வருத்தங்கள் ப்ரெஷர்கள்லாம் இருக்குது, இந்த பரீட்சைக்கு படித்ததில் வேறு வேலைக்கு போயிடலான்னு பார்க்குறேன்லாம் சொன்னோன்னே, அவன் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட்டு வந்தேன், நான் தான் இங்கே கூப்பிட்டு வந்தோம், யமுனாக்காக தான் வந்தோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 2 ரூம் இருக்குது, நாங்கள் ஒரு ரூமில் இருக்கோம், அவள் ஒரு ரூமில் இருக்கா அப்படின்ன உடனே, நீங்கள் இவ்வளோ தூரம் உரிமையாக பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி, நீங்கள் எப்போ வேணாலும் எப்போ வரணுமோ வந்துடுங்க, நான் கால் பண்ணி தொல்லை பண்ண மாட்டேன்னா அவங்க வச்சிட்றாங்க. சரின்னு ஃபோனை வச்சதுக்கப்புறமா, நீ சாப்பிடாமலே இருந்திருப்பா வா அப்படின்னு கையை பிடிச்சி காவேரியை சாப்பிட கூப்பிட்டு போயிடுறாரு. நிவின் அங்கே கடுப்போட உட்காந்துருக்க, நிவின் கிட்டக்கு வந்து அப்புறம் நிவின் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு கேட்குறதுக்கு முன்னாடி நிவினே கேட்டுறாரு, என்ன எதுக்கு நாங்கள் வந்தேன், என்ன பிரச்சனைங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அப்படி தானே அப்படின்னோடனே, புரிஞ்சுக்கிட்டீங்களே ஸ்மார்ட் பாய் சொல்லுங்கள் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அது வந்து அவள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு காவேரி எதுவும் சொல்லலையா அப்படின்னா, ஏதோ லவ் மேட்டர்னா யாரை லவ் பண்ணான்னு தெரில, ஆனால் இப்போ கேட்டுட்டு இருக்கும் போதே புரியுது நீங்கள் தான் லவர் பாயான்னு கேட்குறாரு இவர். நான் தான், ஆனால் அவங்க என்ன அப்படி லவர் பாய்லாம் சொல்லாதீங்க, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுன்னு இவர் சொல்ல, அவர் நீ வந்து ஓவர் பாசம் கொடுக்காம அது எப்படி, நீ என்ன பண்ண, எதனால் அப்படி நடக்குதுன்னு ஒரு திருப்பி கேட்குற விதமே ஒரு டோனில் இருந்த உடனே இவர் கடுப்பாயிட்டார் நிவின். எங்களை அந்த மாதிரி என்ன தேவையில்லாமல் இந்த மாதிரி இது பண்ணாதீங்க, இதுக்கெல்லாம் வந்து காரணம் யார் அப்படின்னா நீங்களும் தாங்கிறார். நானா அப்படின்னா, ஆமாம் இன்னும் நான் கதை கேட்டுட்டு தான் என்னங்கிற அப்படின்னா, நீ தானே இந்த கான்ட்ராக்டை, நான் சும்மா இந்த குடும்பத்தை விட்டு தள்ளி போயிருந்தேன், நீ தான் வந்து இது கான்ட்ராக்ட் 2 மாதத்தில் முடிய போகுதுன்னு, அப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, அது இந்த டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க தங்கச்சிக்கெலாம் அவங்க குடும்பத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணேன், எப்படி நாங்கள் திருப்பி சேருவோன்ட்டு, அதனால தான் அப்படின்னு ஒன்று. இந்த கான்ட்ராக்டை பற்றி சொன்னதான் பெரிய தப்பாக போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே காவேரி வந்துடுறாங்க. ஏதோ கான்ட்ராக்ட்னு பேசுகிறாங்களே அப்படின்னு கடுப்போட அவங்க வந்து எல்லாம் இன்னும் கான்ட்ராக்ட்னு பேசி 2 மாதம் நம்மளை துரத்தி விட்றதான் இருக்கார் விஜய்னு கோவமாக போயிடுறாங்க. ஆனால் விஜய் பாவமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முதல்ல கிளம்பி போப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் என் குடும்பத்தை, ஏன் மச்சினுச்சி அப்படின்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண உனக்கே இவ்வளோ இருந்தால் எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இவர் பேச, 2 மாதம் டைம் இருக்குல்ல, 2 மாதத்துக்கு நான் தானே வந்து புருஷன், அவங்க என் மச்சினச்சி தானே, அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீ எவ்வளோ செலவு பண்ணான்னு மட்டும் சொல்லி அட்மிட் பண்ணும்போது அதை நான் உனக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. நான் பார்த்துக்கிறேன் நிவினுக்கு ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் இவருக்கு விஜய்க்குமே கடுப்பாக இருக்குது. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ யமுனா உண்மைகளெல்லாம் வந்து சொல்ல போகிறாங்க. அதாவது என்னென்னா, காவேரிக்கு நிவின் மேலே எந்த ஒரு அன்போ காதலோ இல்லைங்கிறத சொல்ல போகிறாங்க. அது என்ன நடக்கும், எப்போ நடக்குங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.